விஜய் நடிப்புல வெளியான பீஸ்ட், வாரிசு உள்ளிட்ட படங்களுக்கு நடன இயக்குனரா பணியாற்றின பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஜானிங்கிற ஷேக் ஜானி பாஷா தன்னை பல முறை பலாத்காரம் செய்ததா இளம் நடன கலைஞர் கொடுத்த புகார் ஒட்டுமொத்த திரையுலகையும் உலுக்கியிருக்கு. குறிப்பா தான் மைனரா இருந்தப்போவே அவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததா தற்போது 21 வயதை எட்டியிருக்கக்கூடிய பெண் நடன கலைஞர் தன்னுடைய புகார்ல தெரிவிச்சிருக்காங்க. ஜானி மாஸ்டர் டீம்ல பெண் நடன கலைஞரா இருந்து பாதிக்கப்பட்ட பெண் அவங்களுடைய குழுவுல இருந்து விலகி நடன இயக்குனராகவும் செயல்பட்டு வராங்க. 21 வயதான அவங்க ரொம்பவே தைரியமா ஜானி மாஸ்டர் மேல பரபரப்பு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. ஹைதராபாத், சென்னை, மும்பைன்னு படப்பிடிப்புக்கு போன இடங்கள்ல எல்லாம் ஜானி மாஸ்டர் தாங்கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்ததா புகார் கொடுத்திருக்காங்க. ராயதுர்கம் காவல் நிலையத்துல நடன இயக்குனர் ஜானி மாஸ்டருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழக்கு போக்சோ வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலக புகழடைந்த புட்டபொம்மா பாட்டு உருவாக்கப்பட்ட படப்பிடிப்பும் போது கூட தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததா அந்த பெண் நடன கலைஞர் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஏற்கனவே திருமணமான ஜானி மாஸ்டர் தன்னை காதலிக்கிறதாவும் சொல்லி மதம் மாறினா திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லதாவும் அந்த புகார்ல பாதிக்கப்பட்ட பெண் நடன கலைஞர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புகார் குறித்து செய்திகள் பலரையும் அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு. மலையாள சினிமா உலகில ஹேமா கமிட்டி ஏற்படுத்தின பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தெலுங்கு திரையுலகத்திலையும் அது மாதிரியான கமிட்டி அமைக்கப்பட வேண்டும்னு குரல் எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா நடிகை சமந்தா இது தொடர்பா ஓபனா பேசியிருந்தாங்க. இப்படியான நிலையில ஜானி மாஸ்டர் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. ஜானி மாஸ்டர் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதால நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியில இருந்து அதிரடியா நீக்கப்பட்டிருக்காரு. ஜானி மாஸ்டர் இந்த ஆண்டு நடந்து முடிஞ்ச ஆந்திர சட்டமன்ற பொது தேர்தலில் ஜனசேனா கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் மேல பாலியல் புகார் எழுந்த நிலையில அவரை உடனடியா கட்சியில இருந்து நீக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதனால ஜானி மாஸ்டர் மேல குற்றம் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதா பேச்சுக்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில இந்த புகாருக்கு பிறகு ஜனசேனா கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஜானி மாஸ்டர் தலைமறைவாய் இருந்தார். தொடர்ந்து ஹைதராபாத் காவல்துறை அவரை தேடிட்டு வந்துட்டு இருந்தது. அவருடைய வீடு, அலுவலகம் உள்ளிட்ட எல்லா இடங்களையும் தேடி அவர் கிடைக்காததுனால ஜானி மாஸ்டர் தலைமறைவானது உறுதியானது. இந்த நிலையில இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி ஜானி மாஸ்டரை ஹைதராபாத் காவல்துறையினர் கோவால வச்சு கைது செஞ்சிருக்காங்க. இந்த தகவல் தெலுங்கு திரையுலகில் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. மேலும் ஜானி மாஸ்டர் போன்ற காம கொடூரன்கள் மேல பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமா புகார் அளிக்க வேண்டும்னு பலர் சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.